இப்போ நம்ம நிறைய விஷயங்களை மனிதர்களோட பகிர்ந்துக்கிறோமோ இல்லையோ, ஆனா இந்த ஏஐ டூல்ஸ் கிட்ட பகிர்ந்துக்கிறோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்ப் கேட்கறது, கைடன்ஸ் கேட்கறது எல்லாம் ஓகே தான். ஆனா அதை எப்படி நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றதுக்கு தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னு ஆல்ரெடி என்னோட முன்னாடி வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பார்த்துக்கு சிக்கனோ மட்டனோ அதுதான் சொல்லும். ஆனா நான் ஒரு வெஜிடேரியன், வெஜிடபிள் பிரியாணி எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இல்லைன்னா பன்னீர் பிரியாணி எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற மாதிரி நீங்க மோர் டீடைல்ஸ் கேட்டீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு ப்ராப்பரா ஆன்சர்ஸ் கொடுக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டு ஏன் நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிறது, நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறது அப்படின்றதுக்காக 10 டெக்னிக்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இப்ப எல்லாரும் நம்ம மாடர்ன் வேர்ல்டுல வாழ்றோம் அப்படின்னு சொல்றதை விட ஏஐ வேர்ல்டுல வாழ்றோம் அப்படின்னு சொல்றது தான் உண்மை. அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சது சாட் ஜிபிடி. அது சாட் ஜிபிடியா இருக்கட்டும், ஜெமினியா இருக்கட்டும், பெர்ப்ளெக்சிட்டியா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டுமே, ஆனா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் ப்ராம்ப்ட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ப்ராம்ப்ட்னா என்ன நமக்கே தெரியும். ஒரு கொஸ்டினை என்டர் பண்ணா அது ப்ராம்ப்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் நாம. ஆனா சில ப்ராம்ப்ட்டுக்கு கீவேர்ட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்பரா ஆன்சர் வாங்கிக்கிறது அப்படின்றதுக்காக தான் நான் டாப் 10 விஷயங்கள் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். அது என்னென்ன அப்படின்னு டக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் கான்டெக்ஸ்ட். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு டூர் போகணும்னு ஆசைப்படுறேன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் எது எது அப்படின்னு சொல்லு அப்படின்னு நம்ம காமனாக கேட்போம். ஆனால் இந்த கான்டெக்ட் ப்ராப்பராக உங்களுக்கு ஆன்சர் வேணா எப்படி கேட்கணும்? நான் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் போகணும், அது எப்படி அப்படின்னா, இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன், காமான ஒரு பிளேஸ் சொல்லு, அது ரொம்ப லோ பட்ஜெட்டாக இருக்கணும். தென் இப்போ நான் கேட்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு விஷுவலி இம்பேர்ட், எனக்கு வந்து எந்தெந்த இடத்துலலாம் ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு இப்போ நீங்களாம் கேட்கணும். அப்படின்னா இப்போ நான் போகிறேன், எனக்கு காமான அட்மாஸ்பியர் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஹோட்டல் இருக்கணும், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தீம் செட்டப்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் மோர் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்கும். இதையே இன்னொரு மாதிரியும் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்தியாவில் எனக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் சொல்லு, நான் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோடைய பாய் ஃப்ரெண்டோடையோ இல்லை ஃபேமிலியோடையோ போகிறேன், அதுக்கேற்ற மாதிரி ஒன்று சொல்லு. இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்காவான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் என்னங்க, அது சாட் ஜிபிடியா இருந்தா என்ன, ஜெமினியா இருந்தா நமக்கு என்ன, சூப்பரான ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். நம்பர் 2 எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ட்ரெஸ் கடைக்கு போகிறீங்க, ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு எனக்கு வந்து சுடிதார் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஏதோ ஒரு சுடி தானே எடுத்து கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லணும், எனக்கு வந்து இந்த கலர் சுடி வேணும், எனக்கு இந்த சைஸில் வேணும், அதுக்கப்புறம் எனக்கு அந்த அம்பர்லா கட்டிங்கில் வேணும், இந்த மாதிரி அழகாக சொன்னீங்கன்னா அவங்க வந்து நமக்கு ப்ராப்பராக எடுத்து கொடுத்துருவாங்க, டைமும் சேவ் ஆகும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ஏஐ டூல்ஸ்கிட்டே சொல்லணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஏதாவது ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, எனக்கு வந்து இந்த ஐஸ்கிரீம் வேணும், இந்த ஃப்ளேவரில் வேணும் அப்படிலாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அது ப்ராப்பராக செய்முறையோ இல்லை எங்கே கிடைக்கும்ன்றதையோ உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணிடும். இதுதான் எக்ஸாம்பிளோட ஒரு விஷயத்தை கேட்குறது அப்படின்னு நம்ம சொல்கிறது. அடுத்தது தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் கேட்கலாம். டேபிள் ஃபார்மேட்டில் அப்படின்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க, நான் வந்து பிஏ படிச்சிருக்கேன்ப்பா, ஃபர்ஸ்ட் நீங்கள் நார்மலாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஏதோ நிறைய சொல்லும். ஆனால் அதை விட்டுட்டு நான் பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், நான் வந்து படித்து முடிச்சு ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு, டச் விட்டுருச்சு, ஆனால் எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது, எனக்கு இப்போ என்னென்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு டாப் 5 ஜாப் சொல்லி எனக்கு அதாவது வரிசையாக எனக்கு சொல்லுங்கள், சேலரி பேஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம டைப் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக அந்த டேபிள் ஃபார்மேட்லேயே கொடுத்துருக்கோம். 5 4 3 2 1 சேலரி இவ்வளோ வந்து இவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு சூப்பராக சொல்லிடுங்க. இதுதான் டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம சாட் ஜிபிடி கேட்குறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அடுத்தது நம்பர் 4 எப்படி கேட்கணும் அப்படின்னா, கொஸ்டின் ஃபார்மேட்டில் கேட்கணும். இப்போ வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க, நான் வந்து ஏஐ கிட்ட கேட்குறேன், நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணும்ப்பா, எப்படி கைட் பண்ண அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு, நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கலான்னு ஆசைப்படுறேன், ஓகேவா, உன்னோட கைடன்ஸ் வேணும்,
எனக்கு சில கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேளு, எனக்கு எப்படிலாம் தோணுதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு. அப்போ அது உடனே உங்ககிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கும். எப்படி அப்படின்னா, ஓகே நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஓகே, உங்களுக்கு நீங்கள் எதுலலாம் வீக்காக இருக்கீங்க? கிராமர் பார்ட் வேணுமா, எழுதுறது வேணுமா, இல்லை லிசனிங் ஆக்டிவிட்டீஸ் வேணுமா? ஓகே, மார்னிங் ஸ்பெண்ட் பண்ண போறீங்களா, ஈவினிங்? இந்த மாதிரி எக்கச்சக்க கேள்வி கேட்கும். கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கா, இன்டர்வியூ பர்பஸ்க்கா. அப்போ நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணி சொல்லுவீங்கல்ல, அப்போ அது உங்களுக்கு ப்ராப்பரான டியூட்டராக மாறுமா இல்லையா? கடைசியாக உங்களுக்கு அது தெரிய வரும், நான் இன்டர்வியூக்காக தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், கம்யூனிகேஷனுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னு அதுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அது உங்களை ப்ராப்பராக வந்து கைட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வேல வந்து நம்ம கேட்கணும். அடுத்தது 5th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு டியூட்டரா ஆக்டர்ஸ் அப்படின்னு. எப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்க, நீ வந்து எனக்கு ஒரு டியூட்டரா இரு இந்த விஷயத்துல, நீ வந்து எனக்கு ஒரு கவுன்சிலரா இரு, எனக்கு ஒரு சைக்காலஜிஸ்டா இருந்து நீ எப்படி கைட் பண்ணுவ, அந்த மாதிரி நம்ம ப்ராப்பரா கேட்டோம்னா சூப்பராகவே அதுவாகவே மாறி உங்களுக்கு வந்து சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கவிதை எழுதணும், எனக்கு வந்து நான் முத்துக்குமார் மாதிரி டீச் பண்ணேன், எப்படி போயம் எழுதணும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது நான் முத்துக்குமாராகவே மாறி உங்களுக்கு அது சொல்லித்தரும். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ப்ராப்பராக பண்ணிடுவோம். அடுத்தது 6th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். சாம்பிள் கொடுத்து கேட்கும். இப்போ எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஒரு எஸ்ஏ எழுதணும் இந்த டாப்பிக்கில் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறேன், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பற்றி ஒரு எஸ்ஏ எழுது அப்படின்னு சொன்னால் அது பாட்டுக்கு நிறைய சூப்பராக தான் கொடுக்கும், நிறைய லாங்காக கொடுக்கும், ஷார்ட்டாக வேணால் ஷார்ட்டாக கொடுக்கும். ஆனால் நீங்கள் எப்படி கேட்குறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டு, நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், நான் வந்து இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்லேருந்து ஸ்டேட் லெவலுக்கு செலக்ட் ஆகிட்டேன் காம்படிஷனில். ஓகேவா? என் கூட 5 காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. அப்போது நான் ஒரு ஸ்டேட் லெவல் காம்படிட்டர், 10th, எனக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு ரிலேட்டடான ஒரு எஸ்ஏ கொடு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு வைங்களேன், ப்ராப்பராகவே உங்களுக்கு வந்து அது கைட் பண்ணிடும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம சூப்பராக கேட்டு பண்ணிடணும். அடுத்தது 7th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ப்ராம்ப்டிங்னு ஒன்று சொல்லுவாங்க. இதை நான் நானே அப்ளை பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இன்ஸ்டாலேயோ யூடியூப்லேயோ பார்ப்போம், ஏஐ வீடியோ, ஏஐ இமேஜ் செமையாக இருக்குது, இது எப்படி நம்ம உருவாக்குறது அப்படின்னு சொல்லி கேட்டால், இன்ஸ்டாலெல்லாம் உடனே ரீல்ஸில் என்ன போடுவாங்க, இந்த ஏஐ இமேஜ் சூப்பராக இருக்கா, இந்த ஏஐ வீடியோ சூப்பராக இருக்கா, இதை நான் எப்படி உருவாக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா, ப்ராம்ப்ட்னு கமெண்ட் பண்ணுங்க, லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு போட்டுருவாங்க. உடனே நாமளும் அதை போய் என்ன பண்ணுவோம், லிங்க்னு கமெண்ட் பண்ணுவோம், ப்ராம்ப்ட்னு கமெண்ட் பண்ணுவோம். 3000 பேர் 4000 பேர் இதே மாதிரி கமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் சில பேருக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஐ வீடியோ வந்தால் இந்த அட்டாச் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் போயிட்டு அதை நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு அந்த அப்லோட் பண்ணி அதுக்கிட்ட கேட்டுக்கலாம், இது இந்த மாதிரி எனக்கு இதை விட சூப்பராக கிரியேட் பண்ணுன்னு. ஜெமினியில் இந்த VO2 VO3லலாம் இருக்குல்ல, அதில் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏஐ இமேஜ்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அதோட அட்டாச் பண்ணிட்டு நம்ம கேட்டுட்டோம்னா சூப்பரான ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இப்படி இதை விட்டு நம்ம மற்றவங்க கிட்ட போய் எனக்கு லிங்க் கூட ப்ராம்ப்டை கூட நம்மளாம் கேட்டுகிட்டே இருக்க வேணாம். அடுத்தது 8th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ப்ராம்ப்ட்னா என்னன்னு, எப்படி எனக்கு லாங்குவேஜ் ஸ்கில்லே இல்லைப்பா, தமிழில் இங்கிலீஷில் எனக்கு லாங்குவேஜ் ஸ்கில்லே இல்லை, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இதுக்குன்னே நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்ஸ்லலாம் போட்டிங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் சும்மா 1-2 வேர்ட்ஸ் சொன்னீங்கன்னா கூட அதுவாக உங்களுக்கு ப்ராம்ப்டெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துருதுங்க. அப்புறம் ஏன் நம்மலாம் கவலைப்பட்டுட்டு இருக்கணும் அப்படின்றது தான். அடுத்தது 9th என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து பட்ஜெட் போட தெரியலப்பா, எனக்கு வந்து பட்ஜெட் ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் ஷேர் பண்ணிடாதீங்க. தோராயமாக ஒன்று சொல்லுங்கள், எனக்கு வந்து இவ்வளோ சேலரி வருது, எனக்கு வந்து இப்படி வருது, எனக்கு இவ்வளோ செலவு இருக்குன்னா எனக்கு வந்து எப்படி பட்ஜெட் போடுறது, எனக்கு வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லி கொடுத்துரும். ஓகேவா? அடுத்தது லாஸ்ட். ஓகேவா? இந்த 10th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணாலும் ஹியூமன் பிரெயினுக்கு ஈக்குவலாக எதுவுமே வராது. ஓகேவா? நம்ம ப்ராம்ப்ட் என்டர் பண்ணுறேன், கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லி எல்லாமே ஏஐ சார்ந்து நம்ம இருக்காமல் நம்ம ஹியூமன் பிரெயினை யூஸ் பண்ணி ஏஐயை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பார்க்கணும். என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம தாங்க நிறைய கொஸ்டின் கேட்டால் அதை பழக்கி விடணும், அது வழிக்கு நாம போகக்கூடாது, நாம தான் கொஸ்டின் கேட்டு ஏஐயை நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்து நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தாங்க. ஸோ இந்த 10 டெக்னிக்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்களும் மாஸ்டர் ஆயிடுங்க ஏஐயில். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.